ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 5 ருபீஸ் கமமரேட்டிவ் காயின் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக நான் வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ நான் சும்மா என்னென்னா நிக்கல் பிராஸ் காயின் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் சும்மா ஒரு இதுக்காக வச்சுருக்கேன். நான் இயர் வைஸ்லாம் அடுக்கி வைக்கலை, சும்மா உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோ போடணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படின்னா 25 காசு இருக்கு இல்லையா, காப்பர் நிக்கல் காயின், அதிலிருந்து 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா வரைக்கும் கமமரேட்டிவ் காயின்ஸ் ஃபுல்லாக நான் வந்து ஒரு செட்டாக வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து எல்லா மின்ட்டும் நான் கலெக்ட் பண்ணலை. சில காயினில் சில மின்ட்டு இருக்கும், சில மின்ட்டு இருக்காது. ஆனால் ஒரு காயின், அதாவது கண்டிப்பாக ஒரு காயினாவது இருக்கும் அந்த மின்ட்டில். அந்த மாதிரி இப்போ 5 ரூபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமமரேட்டிவில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 58 காயின் இருக்கும். அதில் ஒரு சில காயின் வந்து ரொம்ப ரேர் கேட்டகரி, இந்த க்ராப் சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சில ஆயிரங்கள் லட்சங்கள் அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ அந்த காயின்லாம் வாங்க முடியாது. அதை தவிர்த்து கொஞ்சம் ரேர் கேட்டகரியில் உள்ள காயின்ஸ் எல்லாமே நான் வந்து வச்சுருக்கேன். திலக் காயினு, அதுக்கப்புறம் வந்து காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரியில் வந்து எஃப்எஃப்எஸ், அந்த மாதிரிலாம். ஸோ மொத்தம் 58 காயின். நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் வச்சுருக்கிறது வந்து வெறும் நிக்கல் பிராஸ் காயின் மட்டும்தான். எதுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சில பேருக்கு வந்து கமமரேட்டிவ் செட்டாக சேர்க்கணுன்னு நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து சும்மா நீங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கலெக்ஷனுக்காக இந்த மாதிரிலாம் காயின் இருக்குது அப்படின்னு ஒரு கலெக்ஷனுக்காக தான் நான் இந்த இதை பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து சேல்ஸுக்குன்னு நான் பண்ணலை. பட்டு கேட்குறாங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி சேல்ஸுக்கும் நான் போடுவேன், சரிங்களா. அதனால் நான் வந்து என்னென்னா, சில ரேர் கேட்டகிரியும் இருக்கும், சில ஸ்கேர் கேட்டகிரியும் இருக்கும். ஆனால் எல்லா மின்ட்டும் எல்லா காயின்லையும் இருக்காது. ஆனால் கரெக்டாக எல்லா காயினும் இருக்கும். பட் எல்லா மின்ட்டும் இருக்குமான்னு இது சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா மின்ட்டும், ஒரு சில காயினில் வந்து இப்போ 2 மின்ட்டு காயின் இருக்குதுன்னா அந்த 2 மின்ட்டும் கலெக்ட் பண்ணியிருப்பேன். ஒரு 4 மின்ட்டு இருக்குதுன்னா ஒரு வேளை 2 மின்ட்டு இருக்கலாம், இல்லை 1 மின்ட்டு இருக்கலாம். பட் எல்லா காயினும் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சேல்ஸுக்குன்னு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்னா எல்லா மின்ட்டும் எல்லா இயரு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு இப்போ வந்து என்னுடைய பர்பஸ்க்காக தான் நான் இதை வச்சுருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ஒரு செட்டு வேணும், எனக்கு எல்லா மின்ட்டும் எல்லா காயினும் வேணும்னா கொஞ்சம் டைம் எடுத்து நான் வந்து பண்ணி கொடுப்பேன். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு சில காயின்லலாம் பார்த்திங்கன்னா 4 மின்ட்டும் இருக்கும், சில காயினில் 2 மின்ட்டும் இருக்கும். 2 மின்ட்டு இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இது பண்ணிடலாம். 4 மின்ட்டு இருக்கும்போது அந்த காயினை வந்து நம்ம வந்து இல்லாத காயின்லாம் பார்த்து பார்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதுக்காக தான் நான் அந்த வீடியோவை நான் போடுறேன். காயினை வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் ஆனால் இயர் வைஸ் வைக்கல, சும்மா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா. அப்படியே காயினை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இது வந்து குட்கா மூமெண்ட்டு. வந்து என்ன காரணம், இது பார்த்திங்கன்னா நம்ம காமன்வெல்த் பார்லிமெண்ட்டு, அண்ணாதுரை. இது வந்து பாருங்கள், என்ன காயின்னு பார்த்துட்டே வாங்க. அப்படியே நான் ஒன்றா சொல்ல ஆரம்பித்தோம்னா ரொம்ப லேட் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா காயினும், இது வந்து அம்மன், இது மௌலானா அபுல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி இது வந்து ஐசிஎம்ஆர். அண்ணாதுரையிலே வந்து என்கிட்ட 3 மின்ட் காயினுமே இருக்குது, சரிங்களா. இது வந்து ஏஷியன் கேம்ஸு, இந்த மாதிரிலாம் நிறைய காயின்ஸ் இருக்கும் பாருங்கள். இது வந்து இன்கம் டேக்ஸு. இது வந்து காப்பர் நிக்கல் வந்துருச்சு. நான் பிராஸ் காயின் மட்டும்தான் வச்சுருந்தேன், பட் காப்பர் நிக்கல் வந்துருச்சு. ஸோ இப்படியே பார்த்துட்டே வாங்க. இன்கம் டேக்ஸு, பார்த்துக்கோங்க. சுப்பிரமணியம்
சில காயினில் சில மின்ட்டுலாம் 1-2 அதிகமாகவே இருக்கும். சரிங்களா? ஆச்சாரிய துளசி இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க. சிவில் ஏவியேஷன். சரிங்களா? சிவில் ஏவியேஷன்லேயே 2 மின்ட் இருக்குது பாருங்கள். ஹைதராபாத், நொய்டா, அது வந்து விவேகானந்தர், இது வந்து பிஜு பட்நாயக். ஆக்சுவலாக பிஜு பட்நாயக்கும் நம்மளுடைய பிசிஎம் காயினும் கொஞ்சம் புது காயினாக இருக்கும். அதாவது புது யூஎன்சி காயினாக இருக்கும். ஏன்னா அது இப்போ தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் வந்து மக்கள் புழக்கத்துக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கு இல்லைங்களா? அதனால் வந்து அந்த காயின் வந்து யூஎன்சி கண்டிஷனில் இருக்கும். நான் நிறைய பேக்கெட்ஸும் வாங்கி கொடுத்துருக்கேன். நானும் பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். சரிங்களா? வேணுங்கிறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். பேக்கெட்டாக வேணுங்கிறவங்க. பிசிஎம் காயினும் நம்மளுடைய பிஜு பட்நாயக் காயின். சரிங்களா? இப்போ மோஸ்ட்லி எல்லா காயினும் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? எல்லா காயின்லேயுமே வந்து உங்களுக்கு வந்து யூஎன்சி கண்டிஷனில் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் வந்துட்டு கொஞ்சம் லாட்டாக நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரேட் கம்மியாக வரும். பட் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனுக்காக ஒரு காயின் வாங்குறீங்க அப்படின்னா ஒன்றொன்னே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஏன்னா இப்போ ஒரு 58 காயின் இருக்குது அப்படின்னா இது வந்து வெறும் வந்து நிக்கல் பிராஸு. நான் சொல்கிறது டோட்டலாக 58 காயினும் வந்து ஒன்றொன்றுலேயும் ஒரு காயின் வாங்கினாலுமே உங்களுக்கு என்ன 58 காயின் தேவைப்படும். அட்லீஸ்ட் அந்த க்ராப் சயின்ஸை தாண்டி அந்த அதை தவிர 57 காயின்ஸு. அதுலேயும் வந்து சில இது வந்து காப்பர் நிக்கலும் இருக்கும், நம்ம எஃப்எஃப்எஸும் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் தவிர்த்துட்டாலுமே சில இதில் எஃப்எஃப்எஸ் மட்டும் வாங்கியிருக்கோம், இல்லை சில இதில் காப்பர் நிக்கல் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பாலகங்காதர திலகர் காயின் இருக்கு இல்லையா? அதில் வந்து எஃப்எஃப்எஸும் இருக்குது, இதுவும் இருக்குது, திலக் ஜி வேறு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து நான் வச்சுருக்க வந்து எஃப்எஃப்எஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதேமாதிரி காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அதில் வந்து காப்பர் நிக்கல் காயின் வந்து ரேட்டு பயங்கர ஹை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி பார்த்தாலும் மினிமம் ஒரு 55 காயின் அந்த மாதிரியாவது நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஆல்பம் போடணும்னா. சரிங்களா? அப்போ 55 காயின் கலெக்ட் பண்ணோம்னா எல்லா காயினுமே வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல கிடைக்காது. ஸோ நம்ம ஒரு இடத்துலையும் இந்த மாதிரி காயின் வாங்கணும். நான்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவேன்னா காயின் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது சில கடைகளில் போய் வாங்குவேன். அதாவது இந்த காயின் கடைன்னு இருக்கு இல்லையா, அங்கே சேல்ஸ் பண்ணுறவங்க அவங்கள்ட்ட வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சில டீலர்ஸ் கிட்ட வாங்குவேன். இப்படி தான் நான் நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போல்லாம் நான் வந்து கொஞ்சம் காயின் வந்து சரி சேகரிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணது. அதுக்கப்புறம் தான் அதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால சரி நம்ம வீடியோவை போடுறதுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்னோடய பாதையில் கடந்து வந்துகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காயின் கலெக்ட் பண்ணுறவங்க, ரீசேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதிரி பண்ணுவீங்க. பட் காயின் கலெக்ட் பண்ணணும் போதும், இந்த மாதிரி இவ்வளோ காயின்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த மாதிரி காயின்ஸ்லாம் நம்ம வச்சுருந்தோம், யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம காமிக்கிறதுக்காக நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஸ்கேரு ரேர்லாம் நீங்கள் பார்க்க தேவையே கிடையாது. என்ன மின்ட்டுலாம் எல்லா மின்ட்டும் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு மின்ட்டு இருந்தாலே போதும் 55 காயினில் 58 காயினில். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்னுடைய இதை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ என்கிட்ட இருக்கிறது வெறும் வந்து நிக்கல் பிராஸ் காயின் மட்டும்தான். ஸோ இதே மாதிரி காப்பர் நிக்கல் காயினும் நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதேமாதிரி எஃப்எஃப்எஸ் காயினும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 1 or 2 காயின்ஸ் மட்டும்தான் காப்பர் நிக்கலில் இருக்காது. மற்றபடி மோஸ்ட்லி எல்லா காயினும் கலெக்ட் பண்ணிட்டேன் நான். சரிங்களா? நான் இதை வந்து அப்படியே நான் அடுத்து ஒரு ஆல்பம் வாங்கி வச்சுருக்கேன். அந்த ஆல்பத்தில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீட்டாக இயரு அது என்ன மின்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டேன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆல்பத்தை மட்டும் நான் வந்து பத்திரப்படுத்தினா போதும். ஸோ அப்படியே பத்திரமா இருக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த வீடியோவில் போடணும்னு நினச்சது. என்னோடய கலெக்ஷன் இது. உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.